அண்மையில் ஒரு 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 தேவ பிள்ளை இப்படி ஒரு கவலைப்பட்டு சொன்னது எனக்கு தெரியும். எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை. உண்மையாக நடந்த சம்பவம். சொன்ன வார்த்தை, வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு பிள்ளைகளும் இல்லை பக்கத்தில் ஆறுதலுக்கு. இந்த நாட்டிலும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் அனுதினம் எனக்கு சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் தான் எனக்கு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் சபதம். இந்த சபதம் அதுவும் இல்லாட்டி நான் ஒரு பைத்தியவனாக போயிடுவேன்றபடி அந்த ஒரு பிள்ளை ஒன்று இருந்தது. சிலருடைய நடத்தையினால் சத்தத்தினால் பேச்சினால் பார்த்து சொன்ன வார்த்தை, இதை நம்பி வந்தேன், இதுவும் இப்படியாண்டு, எங்கே நான் போவேன். எனவே தான் ஆண்டவர் எச்சரித்தார், இந்த சிறியர்களுக்கு இடர்லை உண்டாக்குறனுடைய கழுத்தில் யந்திரக்களை கட்டணும். இன்றைக்கு எத்தனை பேர்கிட்ட யந்திரக்கள் கழுத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு தெரியாது. எத்தனை இந்துக்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள் தங்களோட மதத்தை வெறுத்து தங்களுடைய பழைய முன்னோர்களுடைய எல்லாத்தையும் உடைத்து நொறுக்கி தங்களுடைய புது ஐக்கியத்தில் வரும் பொழுது அவர்கள் ஏமாந்து போய் உடைஞ்சி போனவர்கள் எனக்கு தெரியும். அதை உடைச்சி நாங்கள் இங்கே வந்தா இங்கே என்ன சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே. இப்படிப்பட்ட தோமாக்கள் நிறைய பேர் இருக்கிறார், காயப்பட்டு விழுந்து நொறுக்கப்பட்டு சோர்ந்து போய். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். அந்த முந்தின ஐக்கியங்களை மறந்து இப்போ ஐக்கியத்தை பார்த்து இந்த இது சேர்ந்து வரும் பொழுது அங்கே ஆண்டவர்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். தோமாவை சபையில் வைத்துத்தான், அந்த மக்கள் மத்தியில் வைத்துத்தான் அவர் சந்திக்கிறார். ஆண்டவர் என்னை கடுமையாக பார்த்துருப்பார். இப்படிப்பட்ட தோமாக்கள் வரும் பொழுது உடைஞ்சு நொறுங்கி பின்வாங்கி போய் சோர்ந்து போய் பாவத்தில் விழுந்து விட்டு போட்டு திரும்ப அவர்கள் வரும் பொழுது ஆண்டவர் தோமாவை பார்த்து கேட்டிருப்பாரா, தோமா இங்கே வா, கையை போடு, பார் சொல்லியிருப்பாரா? ஒரு பிள்ளைக்கு தகப்பன் இறங்குவது போல் கர்த்தர் இறங்குகிறார். பாக்கி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சொல்கிற பஞ்சு வாப்பா தோமா இங்கே வா, போட்டுப்பார், விழாவை போட்டுப்பார். அவிசுவாசியாராது விசுவாசியாயிரு. நான் அப்படித்தான் பேசியிருப்பார். அன்பான கர்த்தர், அன்பான ஆண்டவர் இப்படித்தான் பேசியிருப்பார். பாருங்கள், தோமா பேசிய அதே வார்த்தை ஆண்டவர் ரிப்பீட் பண்றார். தோமா என்ன சொன்னார்? நான் அவருடைய காயத்தை பார்க்க வேணும். ரெண்டாவது, காயத்துக்குள்ளும் விரல் போடணும். மூன்றாவது, விழாவிலே கை போடணும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றார், தோமா இங்க வா, பார், கையை போடு, விரலை போட்டு பார். இது யார் சொல்லிக் கொடுத்தது? தோமா இப்படி சொல்லிட்டு போனான், ஆண்டவரே நீங்க இப்படி கேளுங்கன்னு சொன்னது யார்? யார் சொன்னது? இல்லை. இதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம் மல்கியா புஸ்தகத்திலே 3:16. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வாராம்? உற்று கவனித்து கேட்பார். உற்று கவனித்து கேட்பார். என்ன சொன்ன? நாங்கள் சேர்த்த கேட்போமே, பொறுப்பு என்ன 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 திருப்பி சொல், என்ன சொன்னாய்? அந்த உற்று கவனித்து கேட்கிறது. சும்மா மேலால இல்லை, உற்று ஒவ்வொரு வேர்ட், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு இது, ஒவ்வொரு டோன் கவனமாய் கேட்கிறார் என்பதை இந்த பயம் நமக்கு அவசியம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன கதைக்கிறீங்க, என்ன நடக்கிறீங்களே, இந்த ஒரு வார்த்தை வசனம் எல்லாம் அங்கெல்லாம் பதிவாகுது. ஆண்டு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். சரி சரி போட்டும் போட்டும் அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு வேர்ட், அதான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் கடைசி நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேணும். மிக ஜாக்கிரதை. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு எச்சரிப்பு. அங்கே அவர் சொன்னதை ஆண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கிறார். கேட்டுதான் இருந்து வா பாருங்க. உடனே தோமா, ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் கடவுளுக்குத்தான் இது முடியும். கடவுள் தான் சர்வவியாபி. நாங்கள் எங்கே பேசினாலும் என்ன நடந்தாலும் பேசினாலும் கடவுள் ஒருவருக்குத்தான் தெரியும். இவருக்கு தெரியுது. எங்களோட 3.5 வருஷமாக இருந்து ஒரு போதகராகத்தானே நாங்கள் பார்த்தோம், ஒரு மேசியாவைத்தானே பார்த்தோம். இவருக்கு இப்போ நான் இல்லாதிருந்து நான் பேசிய வார்த்தை எல்லாம் இவருக்கு தெரியுதே என்று சொன்னால் உடனே என் ஆண்டவரே, என் தேவனே என்று இந்த வேர்ட், இந்த வசனம்தான்
இந்த புத்தகத்தினுடைய கிளைமேக்ஸ் வசனம். மை லார்ட் மை காட். 1 தீமோத்தேயு 3:16 ஒரு அருமையான வார்த்தை. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியரிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ள. பாருங்கள், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுதான் கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றதில் அப்படியாக அவர் பேசினார் என்று வந்தார், புறஜாதியிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பார்த்தீங்களா? அப்போ அந்தபடியாக ஆண்டவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எனவே என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லியிருப்பார். சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சொன்ன கையோடு, தோமா இனி என்ன அவிசுவாசியாய் இருக்காதே, விசுவாசியாயிரு. இந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கடவுளிடத்தில் நீங்கள் சேர்கிறதா இருந்தால் கடவுள் இருக்கென்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடினால் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு கடவுள் இருக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரியும். தேவன் இருக்கிறார் என்பது அந்த முதல் பகுதி எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும். தேவன் இல்லை என்று மதிகேடன் தான் சொல்லுகிறார். அது எங்கேயாவது 1-2 தான் சொல்லுவார்கள். மற்றும்படி உலகத்தில் 199.9 பேர் கடவுள் இருக்கிறார் தான் சொல்லுவார். கடவுள் உண்டு, ஒரு சக்தி உண்டு என்று ஏதோ ஒரு வகையில் அது சொல்லுவார்கள். ஆனால் அவரை தேடினால் பலன் கொடுக்கிறார், அளிப்பார் என்றது மட்டும் நம்புறாங்க இல்லை. அவரிடத்தில் வந்து ஜெபித்து அவருடைய சித்தம் என்ன, அவருடைய ராஜ்யம் என்ன, இது என்ன என்பதை அதை தேடுவது அவருக்கு முடியாத காரியமாக இருக்கு. இன்றைக்கு நீங்கள் நம்பலாம், இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டமாகி நீங்கள் நம்பலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவப்பிள்ளை நீயும் நம்பலாம் கடவுள் இருக்கிறார் என்று. அது பெரிய காரியம் அல்ல. பிசாசுகள் இருந்தால் தேவன் ஒருவர் உண்டு என்று நம்பி நடுங்குது. ஆனால் அது தேடுதா கடவுளை? இல்லை. அதனால் என்ன பிரயோசனம்? அப்ப கடவுள் ஒன்று உண்டென்று நீ விசுவாசித்தால் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரை நோக்கி நான் காத்திருந்து ஜெபம் பண்ணி நீ உண்டென்று விசுவாசித்தால் நீ ப்ரே பண்ணுவாய், ஜெபம் பண்ணுவாய். அதுதான் அந்த ரகசியம். நீ அவரை துதிப்பாய், பாடுவாய், அவருக்கு ஊழியம் செய்வாய். இல்லாட்டி நீ பாடவும் மாட்ட, துதிக்கவும் மாட்ட, ஊழியம் செய்ய மாட்டேன். ஏன்னா அவரை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். நான் அவரை தேடினால், ஜெபித்தால், அவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாய் எனக்கு பதில் கொடுக்கிறோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இல்லாட்டி அந்த பக்தி வீண் பக்தி. இஸ்ரேல் மக்கள் செய்த மிஸ்டேக் இதுதான். இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் நம்பினார்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள், நம்பினார்கள் ஆபிரகாமின் தேவன் இருக்கிறார் என்று. ஆனால் தங்களை வனாந்திரத்திலே கானான் தேசத்திலே எல்லாம் கொண்டு சென்று எங்களை நடத்துவார் என்றதை மட்டும் அவங்க நம்பல. பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாக கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஆனால் மற்றதில் நம்பிக்கை இல்லை, அழிஞ்சு போயிட்டார்கள். விசுவாசம் இல்லாத சந்ததியே என்றார். வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். இவையெல்லாம் திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தான் அன்பானவர்களே, எபிரேயர் 3:19 என்று நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். எபிரேயர் 3:19, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால் அவர்கள் அங்கே போகையில? அவிசுவாசம். என்ன அவிசுவாசம்? தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலன் கொடுக்கிறோம் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுல ஒரு பகுதி தான் விசுவாசித்தாங்க. கடவுள் ஒருவர் இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் இருக்கிறார், ஈசாக்கின் தேவன் இருக்கிறார், அதை நம்பினார்களே ஒழிய
ஆனால் அவர் எங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர் அங்கே இருக்கிற ஏனாக்கின் புத்திரரை அழித்து எங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், எங்களுக்கு வனாந்தரத்திலே சாப்பாடு தருவார், உடுப்பு தருவார் என்றது எல்லாத்தையும் அவர்கள் விட்டார். அதான் அந்த முறுமுறுப்பு வந்தது, சண்டை வந்தது, யுத்தம் வந்தது, கேள்வி வந்தது, எல்லாம் வந்தது. இன்றைக்கு சபையில் உங்க வாழ்க்கையில் நடக்குது எல்லாம். ஏன்? நீ கடவுளை நம்புற, என்ன பிரயோசனம்? நீ கடவுளை நம்பி என்ன பிரயோசனம்? நீ அவரை தேடினால் அவர் உனக்கு பதில் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர், வழி நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்றெல்லாம் நீ நம்புகிறாயா? அதுக்காக ஜபிக்கிறாயா? அதை தேடுகிறாயா? காத்திருக்கிறாயா? அதுக்கேற்ற வாழ்க்கை வாழுகிறாயா? அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியம். ஒரு பகுதி காணாது. விசுவாசி அவிசுவாசியா இருக்காது. இன்றைக்கு நாங்கள் விசுவாசி என்ற பெயர் எடுத்துக்கொண்டு அவிசுவாசியா இருக்கிறோம். இந்த தோமாட பேர் நீங்க பட்டியலில் பாருங்க. இந்த தோமாட பேரை சுவிசேஷங்களில் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அவர் 12 தெரிந்து கொண்டு என்றா அவற்ற பேர் நடுவில் இருக்கு. மேலாறு கீழாறு, இதில் நடுப்பேர் தான் தோமா. அதாவது அவர் விசுவாசியும் இல்லை, அவிசுவாசியும் இல்லை. டோட்டலாக விசுவாசி இல்லை, விசுவாசியும் இல்லை. ரெண்டு பக்கம் வித்தியாசமானது, ரெண்டு மைண்ட். அதால்தான் திதிமு எனப்பட்ட தோமா. திதிமு என்று சொன்னால் ட்வின்ஸ், ரெட்டை. இந்த ரெட்டை இதுவும் 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 இதுவும். ஒரு பக்கத்தில் அவிசுவாசம், ஒரு பக்கத்தில் விசுவாசம், ரெண்டும் இது. அவர் டோட்டல் அவிசுவாசியாக இல்லை, விசுவாசி தான். ஆனால் இதை நம்பினார், கடவுளை நம்பினார் தான். ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அவரை தேட வேண்டும், இருக்க வேண்டும், அதை நம்பவில்லை. ஒரு பகுதியை நம்பவில்லை. இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பவில்லை. அவர் உயிரோடு இருந்த பொழுது சொன்ன போதனைகளை மறந்தார், விட்டார். எனவே தான் விசுவாசியாக இருந்தார். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், நீங்கள் விசுவாசி என்று இருக்கலாம், ஆனால் நம்முடைய நடத்தை, பேச்சு, நம்முடைய எல்லா காரியங்களும் ஒரு அவிசுவாசியை போல இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். மாமிச முயற்சி, கண்டும் காணாமல் விசுவாசிக்காமல் எல்லாம் நமக்கு ப்ரூஃப் தேவை. இப்படி இருந்தால் தான் இப்படி நடக்குமா, அப்போ தான் நாங்கள் நம்புவோம். அப்படி கூட்டங்கள் இல்லையா, என்ன பிரயோசனம்? இதால் ஆண்டவருக்கு என்ன மகிமை வரப்போகுது? சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. நாங்கள் தோமாவை குற்றம் சொல்லி என்ன பிரயோசனம்? பாருங்கள், இந்த தோமா அப்படியே இஸ்ரேல் மக்களை பாருங்கள். அது அந்த குழந்தை பிள்ளைகளிட்டிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் ஏதோ அதட்டி பிள்ளைகிட்டிருந்து படிங்க. நீங்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகள் இருந்தால், குழந்தை பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாருங்க, நான் அந்த மேலே பறக்கிற அந்த ஏரோப்ளேன், ஜெட், அதை நான் உனக்கு வாங்கி தர்றேன். பிள்ளை நம்புமா? நம்பாதா? நம்பும். இந்த அப்புறம் இந்த காரை காட்டி நான் உனக்கு இதை வாங்கி தரேன், நம்பும். அது கேட்கும். அப்போ எப்போ வாங்கி தருவீங்க? அடிக்கடி கேட்கும். பிள்ளைகள் நம்பும். இதுதான் அந்த விசுவாசம். சிறு பிள்ளைகள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆனால் நமக்கும் இப்போ அறிவு கூடி போச்சு. இந்த அறிவு முன்னுக்கு குறுக்க இருக்கிறபடியால் தான் நமக்கு ஒன்றுமே அந்த விசுவாசம் நமக்கு இளைப்பாறுவதும் இல்லை. இந்த அறிவு என்ன செய்கிறது? விசுவாசத்தை நடத்துதில்லை. டூ மச் நாலேஜ். எல்லாம் கேள்வி கேட்டு எப்படி ஏது என்னத்துக்கன்று. தபாலில் கடிதத்தை போட்டுட்டு, தபால் பெட்டி கடிதம் போடுறீங்களா அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பி போட்டு விட்றீங்களா? ஒரு காலத்தில் போஸ்ட் பாக்ஸில் கடிதத்தை போட்டுட்டு வீட்டை யோசிச்சுட்டு இருப்பீங்களா? போய் சேருமோ 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 தூக்கறிறானோ இருக்கும், மறந்துடுவீங்க. ஏன் அது போய் சேரும். பஸ் டிரைவரில் பஸ்ஸில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, விமானத்தில் போகிறீங்க, முதல்ல ஏறணுன்னா உன்னோட லைசன்ஸை காட்டு, உன்னுடைய இதை காட்டு, இதை காட்டு, அதை கேட்டுக்கிறீங்களா? அவன்கிட்ட போய் இல்லை, அவன் கொண்டு போய் என்ன செய்வான்? சேர்ப்பான். அதிலெல்லாம் நமக்கு விசுவாசம் இருக்குது. ஃப்ளைட்டில் எல்லாம் நம்பி ஏறும், அதெல்லாம் அந்த பைலட் கொண்டு போய் சேர்ப்பான். சில பேரை பார்க்க மருந்தெடுப்பார்கள். ஆண்டவரை மருந்தெடுத்து, ஆண்டவரே இந்த மருந்தின் மூலமாக என்னை ஆசீர்வதித்து, என்னை குணமாக்கி, என்னை சுகப்படுத்தும் என்றெல்லாம் ஜெபிச்சு போட்டு அப்படி அந்த மருந்தை பாய்ப்பார்கள், சுகம் கிடைக்கும். இன்னொருவருக்கு அதே ஒரு வியாதி வந்தால் இந்த ஜெபத்தை விட்டு போட்டு இந்த மருந்தை வாங்கி குடிங்க, நான் சுகம் அடைஞ்சேன்னு சொல்லுவாங்க. மருந்துக்கு சாட்சி சொல்லுவார். அல்லது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த மருந்து எடுத்தால் ஜெபத்தோட போய் ஆண்டவரே அந்த சுகம் கொடுமென்று சொல்ல பிறகு, சுகம் கிடைச்ச பிறகு ஆண்டவர், நான் ஜெபித்து எனக்கு ஆண்டவர் இந்த டாக்டர் மூலமாக சுகம் கொடுத்தார விட்டுட்டு உங்களுக்கு இதா இருமலா இந்த டாக்டர்கிட்ட போங்க, டாக்டருக்கு தான் சொல்ல வேண்டிய ஆண்டவர் விட்டுற சாட்சி போயிடும். இதுதாங்க நம்முடைய விசுவாசங்கள் இருக்குது.
எனவே நாம் தோமாவை பார்த்து நீ அவிசுவாசியா இராதே விசுவாசியா இரு என்று சொன்ன வார்த்தையில் நாமும் கூட இதில் இருக்கிறோமா? அதே நிலைமையில் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கு. இதை அவர் மிஸ் பண்ணிட்டார். ஆனால் ஆண்டவருடைய கிருபை தோமாவை கைவிடையில், ஆண்டவருடைய அன்பு தோமாவை கைவிடையில். அவர் நெறிந்த நாணலை முடியாமலும் மங்கியேறிய திரியை அணையாமலும் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர். அப்படியே அவனை சோர்ந்து போக முடியல. இப்படியோ ஆண்டவர் எனக்கு இழுத்து வந்த இடத்துல போட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சொல்கிறது போல அப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து தோமா அப்படியே காண்பிக்கிறார். வா தோமா. அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் இன்னும் அடையாளம் கேட்கல. அது ஆண்டவரே உண்மை காண்பித்தால் தான் நான் செய்வேன் விசுவாசிப்பேன் முடியாது. காணாமல் விசுவாசிக்கிற ஒரு பாக்கியவான்கள். தோமாட நிலைமை அப்படி. தோமாட நிலைமை முற்றிலும் அவருடைய கனவு எல்லாமே பறந்து போச்சது, எல்லாமே மண்ணள்ளி போட்ட மாதிரி வாழ்க்கை. இந்த நேரத்தில் அவருக்கு நேரடி தரிசனம் தான் அவருக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் வந்து. அதே போலத்தான் சாது சுந்தர் சிங் என்ற பக்தர் இந்தியாவுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிறார். சீக்கிய மதத்தைச் சேர்ந்தவர், ஒரு பைபிளே எரிச்சவர். கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் வந்து மதத்தை பரப்புகிறார்கள், எங்களுடைய மதம்தான் முக்கியமன்றெல்லாம் வைராக்கியம் பாராட்டினவர். தன்னுடைய பள்ளி காலத்திலே, தன்னுடைய படித்த பாடசாலையிலே, ஸ்கூலிலே, காலேஜிலே சமாதானமற்று போனார். சமாதானத்தை தேடி அலைந்தார். எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டார், கேட்டு பார்த்தார், ஒன்றும் சமாதானம் கிடைக்கவில்லை. கடைசியில் முடிவெடுத்தார். இன்றைக்கு அதிகாலையிலே பக்கத்தில் ஓடுகின்ற ட்ரெயின் தண்டவாளத்திலே நான் குதித்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதென்று தீர்மானித்து அந்த அதிகாலையில் எழுந்து கடவுள் ஒருவர் இருந்தால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தெய்வமாய் கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நேரம் வந்தது. அப்படியே அவர் தற்கொலைக்காக எழும்பிய பொழுது அந்த நேரம் ஆண்டவர் அந்த பிரகாசமான சூரிய வெளிச்சத்திலிருந்து, அதாவது மகா வெளிச்சத்திலிருந்து, அந்த வெளிச்சத்திலிருந்து ஆண்டு தரிசனமாகி சாதுவோடு பேசினார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று, நான் தான் அவனுடைய இரட்சகர் என்று. அன்றைக்கு அவருக்கு கிடைச்ச அந்த சமாதானம், அன்றைக்கு கொடுத்த சமாதானத்தோடு எல்லாமே விட்டு அந்த ஆண்டவருக்கு பின்னுக்கே போனார் என்று பார்க்கிறோம். எனவே தான் பாருங்க, எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. யாரு? இஸ்ரவேலர்களுக்கு. தேவன் ஒருவர் இருக்கிறார், உங்களை பராமரிப்பார், உங்களை நடத்துவார், கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வார் என்பதை அவர்களுக்கு எப்படி சொல்லப்பட்டது போல இன்றும் அந்த சுவிசேஷம் தேவன் நம்மை அவர் நடத்துவார், பரலோகம் நடத்தி செல்வார், பாவங்களை மன்னித்து கூட்டிச் செல்வார் என்றது நமக்கும் அறிவிக்கப்படுது. உங்களை பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார், உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி முடிப்பார் என்பதை நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோசனப்படவில்லை. நீங்கள் கேட்குற வசனம், இப்போ கேட்டுக்கொண்டிருக்க வசனம் நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. விசுவாசம் இல்லாமல் கேட்கலாம், சாத்தான் பொறுக்கி போடலாம், வேறு சிந்தனைகள் கொண்டு வந்து கொடுக்கலாம், அறவுரை சிந்தனையோடு இருக்கலாம். எனக்கு தெரியாது உங்களுடைய மைண்ட், நீங்கள் இங்கே இருக்கிறீர்களோ அல்லது அமெரிக்காவில் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. கேட்டவர்கள் பிரயோசனப்படவில்லை, வசனம் பிரயோசனப்படவில்லை. அதனால் அவர்கள் என்ன 3ஆம் வசனத்திலே அதனால் விசுவாசித்துள்ளாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்போ ஒருவன் விசுவாசத்திலே ஒருவன் வாழ்வான் என்று சொன்னாய், வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் அவனுக்குள்ள என்ன இருக்கும்? இளைப்பாறுதல். இனி வரப்போல இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் இளைப்பாறுதலை பார்க்க வேண்டுமானால் எங்கே போய் பார்க்கலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்னுடைய மகன் குழந்தை பிள்ளையாக இருந்த பொழுது இவன்ட முகத்தை நான் பார்ப்பேன். இளைப்பாறுதல். தாயிடத்திலேயோ தகப்பனிடத்திலேயோ ஏதாவது கேட்டால், தனக்கு தேவை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தேவை அவர்கள் சந்திப்பார்கள். அவர்கிட்ட போகும் பொழுது இதுக்கு ஏதாவது பலன், ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை பிள்ளைக்கு இருக்கு. ஒரு பிள்ளைக்கு போவோமா விடுவோமா, கேட்பாரா, துரத்துவாரா, அடிப்பாரா, அது ஒன்றும் இல்லை. எனக்கு பேனை வேணும், எனக்கு அந்த சாப்பாடு வேணும், எனக்கு இந்த ஜூஸ் வேணும், எனக்கு இது சாப்பாடு வேணும் என்று போய் கேட்டால் அது கிடைக்குது. அது ஏதாவது கிடைக்கும். எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஏதாவது ஒரு ரிப்ளை வரும், ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுதான் அந்த இளைப்பாறுதல்.
அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவன் உண்டென்றும் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறோம் என்ற அந்த விசுவாசம் இருக்குமானால் உங்களுடைய இருதயத்தில் இளைப்பாறுதல் இருக்கும். இல்லாட்டி போட்டு குழப்பி அடித்து மற்றவனையும் குழப்பி நீயும் குழப்பி எல்லாமே அழிஞ்சு போவீங்க. இதுதான் இது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இந்த ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. அவைகள் என்ன செய்யறதில்லை, அதுக்கு ஒரு பேங்க்கும் இல்லை, பேங்கு என்ன இல்லை, லொக்கரும் இல்லை, வேற என்ன இல்லை, முட்டியும் இல்லை, நகையை போட்டு வைக்கிற முட்டியும் இல்லை, அதுக்கு எந்தவித பொக்கிஷங்களும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பிதாவானவர் போஷித்து கொண்டிருக்கிறார். டெய்லி சாப்பாடு கொடுத்துரு. அதுக்கு அதாவது பாடி தெரியுது. அதுதான் காலையில் எழுப்பி அது பாடுது. நீ காலையில் எழுப்பி ஒப்பாரி வைக்கிற, சண்டை பிடிக்கிற, என்ன தைச்சு எங்கே போ எங்கே வர்றேன்ட்டு. எனக்கு ஆண்டு இந்த விஷயத்தோடு பேச ஒரு முறை நான் சத்தியா ஊழிய மக்கள் மத்தியில் ஏமாற்றம், மக்கள் மத்தியில் உபத்திரம் நிறைய எழுத புத்தகமே நான் எழுதுவேன். எழுப்பி நான் உட்கார்ந்து அப்போ எல்லாம் நான் தனியாக ஒரு அறையில் இருந்தேன். ஒரு சின்ன அறை தான் எனக்கு. உட்கார்ந்து யோசித்து கொண்டு என்னன்றிருக்க பக்கத்தில் அப்படியே அந்த மரம், நான் மூன்றாவது மாடியில் இருக்கிறேன். ஒரு மரம் ஒன்று பக்கத்தில் அருகில் நல்லா வளர்த்து போய் கிளவிட்டுருந்துச்சு. கிளவிட்டுருக்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு அப்படியே யோசித்து கொண்டு இருக்கிறேன். கவலையோடு துக்கத்தோடு மனுஷனுடைய அன்பில்லாத தன்மைகள் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த 2-3 குருவிகள் அதில் இருந்து ஒரு அப்போ வேலைக்கு போகிற டைம் ஆகுது. ஒரு 6:30 மணி போல் 6:30 மார்னிங் இந்த ஏர்லி பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோலண்ட்ஸில் ஏர்லி பேர்ட் ஃப்ரூக ஃபோக்கல்னு சொல்லுவார்கள். அதுகள் எல்லாம் பாடி குதித்து ஒவ்வொரு கிளையாக போய் துதிச்சு கொண்டு இருக்குது. அப்படி இருந்த பொழுது அப்படியே ஆண்டு அதுலேருந்து பேசுகிறார், இந்த பறவைகளுக்கு இருக்கிற சந்தோஷம் உனக்கு இல்லையேன்று திட்டுக்கிட்டு போனோம். இதில் பாருண்டு இதுக்கு என்ன கவலை இருக்குது, நான் அதில் போஷிக்கிறேன், பராமரிக்கிறேன். அதுக்கு நாளைய தினத்தை குறித்தோ இன்றைக்கு கவலை அதுக்கு ஒன்றும் இல்லை. நேற்றைய நாள் போனது. இன்றைக்கு ஒரு புது நாள், மகிழ்ச்சியாக இருக்குது. உன்னால் நீ என்ற பிள்ளை உன்னால் இருக்க முடியலையே என்று இப்படி கேட்டார். மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் என்று, மன்னிச்சிருங்க ஆண்டவர் என்று புறையெல்லாம் எழுப்பிட்டார் தூர. நிறைய நான் சொல்லுவேன், ஆண்டவற்றை நடந்து வந்த பாதைகளில் ஆண்டவர் தூக்கி நிறுத்தின விதம் எல்லாம் பழசு சொல்லலாம். அவரை போல ஒரு நல்லவர், அவரை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை நான் அனுபவத்தில் கண்டோம். ஒன்றுக்கும் நான் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட தேவையில்லை. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். போய் சாலமோன் கூட தன்னோட மகிமையில் இப்படி உடுக்கவில்லை. இந்த பூக்களுக்கு இங்கே பாருங்க, அதில் பூ இருக்கு, இந்த பூக்களுக்கு இப்படி உடுத்து வச்சிருந்தா ஒவ்வொரு பூடைய கலரை பாருங்க, இந்த இதை பாருங்க, இதை பாருங்க, இப்படி உடுத்து வைப்பாருன்னு சொன்னா இந்த பூக்களுக்கு உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் இல்லை. இன்னத்துக்கு நீங்கள் உடுப்புக்காக நிச்சயமாக உங்களுக்கு உடுப்புகளை கொடுப்பார், உங்களுக்கு சாப்பாட்டை கொடுப்பார், செஞ்சு போகிறார். தம்மை தேடுறவர்களுக்கு பலன் கொடுக்குறவர். அவிசுவாசியார், அது விசுவாசியாயிரு. வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள், இடர்பாடுகள், நடக்கிற சம்பவங்கள், இதில் பார்த்து நமக்கு சோறு வரும், உடைந்து நொறுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்ன உபமானங்கள், கர்த்தர் சொன்ன காரியங்களை நோக்கி பார்க்கும் பொழுது விசுவாசம் வளரும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள், விசுவாசியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நம்மை மீண்டுமாய் அந்த வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வல்லமை கர்த்தருடைய வசனத்துக்கு இருக்கு. ஒரு வசனம், ஒரு சொல்லு ஒருவனை பற்றி எரிய செய்யும். அப்படி மக்கள் வரும் பொழுது சபையாராகிய நீங்கள் அல்லது குடும்பத்தார் நீங்கள் எந்தெந்த சபையிலோ எங்கே வாழ்ந்தோ எனக்கு நான் அறியேன். நீங்கள் இருக்கிற இடங்களில் அநேக பேர் வரும்பொழுது தோமா போல் அப்படி அனுப்பிடாதீங்க. சில யூதாஸ் காரியத்தில் வருவார்கள், குழப்பி அடித்து அந்த காட்டி கொடுத்து அது செய்து அந்த சீட் வறுமையாக இருக்கும். அதை விடுங்க, அந்த குரூப்புகளை அந்த இது. ஆனால் உண்மையாய் ஆண்டவரை தேடி உண்மையாய் ஒரு விசுவாசியாக வந்து உண்மையாக ஆண்டவரை பற்றி விசுவாச அறிக்கை செய்து சீடர்களோடு எல்லாம் ஒன்றாய் பழகி ஒன்றாய் இருந்து புசித்து குடித்து ஒன்றாய் ஊழியம் செய்து நேற்று நம்முடைய அன்பற்ற தன்மை, அன்பில்லாத பேச்சு தான் விட்டுட்டு போயிடுவார்கள், உடைஞ்சு போயிருப்பார்கள். ஒரு முறை சாது சுந்தர் சிங் தான் அவர் என்ன செய்கிறார், அவர் ஒரு காரியத்தை சொன்னார். எப்படி என்றால் எனக்கெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கு சொல்கிறார். என்னென்னா, அடமழை பெஞ்சு கொண்டு பெய்யுது, நனைந்து போயிட்டாராம் தான். அவருடைய காவியோட போட்டிருக்க நனைஞ்சு போய் நடுங்குது மேலெல்லாம். ஒரு வீட்டை போய் எனக்கு ஒரு இடம் கொடுங்க, நான் உங்களோட வீட்டை கொஞ்சம் தங்கிட்டு நாளைக்கு விடிய போயிடுவேன். உடனே அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லிட்டா, இல்லை கிறிஸ்தவர்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை,
நோ பிளேஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். வேண்டாம், அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒதுக்குப்புறமான ஒரு சின்ன இடம் இருக்கு, அதில் நான் தங்குறேன், அதில் இருக்கு. உனக்கு 1 சென்டிமீட்டர் இடம் கூட உனக்கு தரமாட்டோம், வெளியே போகணும். மழையில் நனைஞ்சு போயிட்டேன், சரியாக இதாக இருக்கிறது, ஒரு பக்கம் பசிக்குது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஒன்றுமில்லை போ கிறிஸ்தவனைன்னு சொல்லி அப்படியே அவரை துரத்தி விட்டார்களாம். அப்படியே இந்த மனுஷருக்கு கொஞ்சமாவது அன்பு இல்லையாண்டு துக்கத்தோடு அவர் நடந்து வந்து ஒரு குகை ஒன்று பார்த்தாராம். அப்படியே ஒரு குகை ஒன்று இருக்கே, பக்கத்தில் இருக்கிற சில செடிகளை புசித்து பிடிச்சி ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டு அந்த குகைக்குள்ளே போய் அந்த குளிருக்குள்ளே நடுங்கி கொண்டு அவர் அப்படியே உள்ளுக்கு போய் அது படுத்திருக்கிறார். அது பார்த்தா அது ஒரு புலியினுடைய குகை, டைகருடைய குகை. இருட்டு நேரம் தெரியல, எழுப்பி பார்த்தா அந்த டைகர் அவருக்கு பக்கத்தில் படுத்துக்கொண்டு சூடைத்தி கொண்டிருக்கு. நல்ல ஓமாக இருக்கு டைகர், புலி பக்கத்தில், ஒன்றுமே அவர் செய்யலையா. அப்போ தான் அவர் சிந்திச்சார், மனுஷனிடத்தில் இல்லாத அன்பு இந்த கொடிய புலியிடத்தில் அன்பு இருக்கே கொஞ்சமாவது. கல்லுக்குள்ளேயாவது ஈரம் இருக்கும், ஆனால் அநேக மனுஷனிடத்தில் ஈரமே இல்லை. இப்படி மக்கள் இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் மக்கள். மற்றவர்களை குறித்து ஏனென்று கரிசனை இல்லை, மற்றவருடைய ரட்சிப்பை குறித்து, மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து, மற்றவருடைய இதில் குறித்து கரிசனை இல்லாத சபைக்கு மக்கள் இந்த இருப்பார்கள். ஆனால் பக்தி வேஷம், பக்தியை மட்டும் பெருசாக காட்டுவார்கள், ஆனால் உள்ளத்திலே அன்போ இரக்கமோ ஒன்றுமே இருக்காது. இதை விட காட்டு மிருகங்கள் மேலென்று சொல்லலாம். ஆண்டவர் படிப்பிச்சார் பாடத்தை அவருக்கு. முடிவுக்குள்ளே வருவோம். இப்பொழுது ஆண்டவர் தோமாவுக்கு தரிசனமாகி, இங்கே பார் தோமா, காயத்தை போடு. அப்போ தோமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவரை கண்ட உடனே, என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், என் தேவனே, என் ஆண்டவரே. இப்போ எல்லாருமாய் சேர்ந்து என் தேவனே, என் ஆண்டவர் என்று அந்த ஆராதனை, அந்த கூட்டம் எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள கூட்டமாக இருந்திருக்கும். மகிழ்ச்சி, தேவ பிரசன்னம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. குடும்பமாயும் வீட்டிலேயானாலும் சபையாண்டாலும் கடவுள் ஆண்டவர் இல்லாத இடத்துல ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சி இருக்க முடியாது. அந்த பிரசன்னம், அந்த சந்தோஷம், கர்த்தரை கண்டோம். இப்போ நாங்கள் காண மாட்டோம், ஆனால் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறதை நாம் உணர்ந்தீர்களா? எப்படி உணர்ந்தீர்கள்? அவருடைய பிரசன்னம். ஆவி உள்ளான மனிதனுக்கு கண் இருக்கு, உள்ளான மனிதனுக்கு காது இருக்கு, உள்ளான மனிதனுக்கு உணர்வு இருக்கு. அவன் தொடுவான், எல்லாம் செய்கிறான். கர்த்தர் தொடுவது தெரியும், கர்த்தர் உலாவுறது தெரியும், தேவ பிரசன்னம் தெரியும், மகிழ்ச்சி தெரியும். இன்றைக்கு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, இன்றைக்கு அன்னைக்கு நல்லா பாடி துதிச்சு ஜெயிச்சிங்க. இது இங்கே சும்மா இல்லை, உங்களோட மாம்சத்தில் இல்லை, இது தேவோட பிரசன்னம். பார்த்தீர்களா? அப்போ அந்த ஆராதனை, அந்த மகிழ்ச்சி, அந்த நாள் இவ்வளோ 2ஆம் வாரம் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கும். பார்த்தீர்களா? எனவே எனக்கு அருமையானவர்களே, எனவே தான் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவரை நாம் போற்றி, அவரை துதித்து, அவரை போல்வோம்.